அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன கவிதை பார்க்க போறோம் அப்படின்னா, NSS கேம்ப் நிறைவு விழால HM அவருக்கு கிடைச்ச சான்ஸை எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தேன். அப்பதான் ஆல் இண்டியா ரேடியோ டைரக்டர் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு ரேடியோல பேசுற சான்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த மேடையில நான் இளமையில் கல்வி அப்படிங்கிற தலைப்புல பேசினேன். இந்த தலைப்புல நான் 1993 டு 1995 நிறைய மேடைகள்ல பேசினேன். இந்த தலைப்புல இலக்கிய பாசறைன்னு சொல்லிட்டு திரு தமிழினியன், செல்வி புவனா அப்படின்னு 2 பேரு கவியரங்கங்கள் நடத்துவாங்க. அதுல மிகப்பெரிய ஜாம்பவான்கள்ல வருவாங்க. அதுல நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பேசிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கு போஸ்ட் கார்டு வரும் மந்த்லி. அதுல கவிஞர் கல்பனா அப்படின்னு போட்டு வரும். அந்த லெட்டரை பார்த்தோன்னே எங்க அம்மாக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த வேர்டை பார்த்தா அம்மாக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய போட்டிகள்ல நான் அந்த தலைப்புல பேசியிருக்கேன். நிறைய அரசியல் தலைவர்கள் இருந்த மேடைகள்ல நான் அந்த தலைப்புல பேசியிருக்கேன். இந்த தலைப்புல அப்பா எழுதியிருக்கிற விஷயம் என்னன்னா, கல்வி பத்தி எழுதியிருப்பாங்க. அந்த காலம் குழந்தை தொழிலாளர்கள் அதிகமா இருந்த காலம். பட்டாசு கம்பெனிக்கு அனுப்புறது, கட்டட வேலைக்கு அனுப்புறது, அந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் எக்கச்சக்கமா இருந்த காலம் அது. சோ அந்த குழந்தைகள்லாம் கல்வி கற்கணும் அப்படிங்கிற ஆதங்கத்துல அப்பா நொந்து எழுதின கவிதை இது. அப்புறம் அங்கங்க சண்டைகள், கலவரங்கள் அந்த மாதிரி நிறைய நடக்கும். அதுக்கு எல்லாமே கல்லாமைதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க அப்பா. இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, 1990கள்ல கல்வி எப்படி இருந்ததுங்கிறத நம்ம இந்த கவிதையில பார்க்கலாம். ஆனா இப்போ நம்ம கல்வியில எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோங்கிறதும் இந்த கவிதை மூலியமா தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா அரசாங்கம் எல்லோருக்கும் கல்வி அப்படிங்கிற விஷயத்த மிகவும் ஆணித்தரமா, மிக முக்கிய பங்கெடுத்து நிறைய விஷயங்கள் அதுக்காக செஞ்சு இப்ப நம்ம கல்வியில எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும். மிகப்பெரிய வளர்ச்சி தான். இன்னும் மிக மிக பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பெருமிதத்தோட நம்ம இந்த கவிதையை பார்க்கலாம். இளமையிலே கல்வி எனும் தலைப்பினை கொண்டு இந்த குழந்தை என்னை பேசு என்று அழைத்திட்டார்கள். மழலை நான் என்னவென்று பேசுவதிங்கு உங்கள் மாசக்தி துணை நிற்க வேண்டும் எனக்கு. இளமையிலே கல்வியினை கற்றிடு என்று அந்த கிளவியவை சொன்ன மொழி சிரமேற்கொண்டு கண் போன்ற கல்வியினை கற்றிட வேண்டும். நம் கன்னித்தமிழ் பெருமையினை உயர்த்திட வேண்டும். கல்விக்கு நிகரிந்த உலகிலேது, கல்லாதார் மத்தியிலே பொறுமை ஏது. கல்லாத மூடர்களின் செய்கையாலே கன்னடத்தில் தமிழர் என்று தவிக்கலானார். பொல்லாத சிங்களவர் கொடுமையினாலே நம் கண்ணான தமிழரெல்லாம் இலங்கை தீவில் தன்மானம் இழந்து தினம் வாடுதற்கும் கல்லாமை ஒன்றேதான் காரணம் என்பேன். பள்ளியில்லா ஊர் எதுவும் இல்லை என்கின்றார். படித்தவர்கள் விழுக்காடோ 40 என்கின்றார். இருந்தாலும் கல்வி கற்றோர் எண்ணிக்கை இங்கு வெகுவாக குறைந்து விட்ட காரணம் என்ன? பள்ளி செல்லும் பருவத்திலே குழந்தைகளை பட்டாசு கம்பெனிக்கு அனுப்பும் பாவிகள், எழுதுகோல் பிடிக்கின்ற எழில் கரங்களை மருந்துகோல் பிடிக்க வைக்கும் மாபாவிகள், பிஞ்சுகளின் வருவாயில் வாழ துடிக்கும் பெற்றோர்கள் மழிந்துவிட்ட நாடு நமது. அந்த பெற்றோர்கள் ஒழுங்காக கற்றிருந்தால் இந்த பிள்ளைகளின் நிலை இன்று உயர்ந்திருக்கும். நாடாளும் பெரியோரே, நல்லோரே, வல்லோரே, இந்த நாட்டினை வழிநடத்தும் தலைவர்களே சிந்தியுங்கள். பிஞ்சு குழந்தைகள் கஞ்சிக்கு வழியின்றி கந்தக அமிலத்தில் கருகிடும் காட்சி கண்டும் கல்விக்கு பல கோடி ஒதுக்கிவிட்டோம் என கர்ச்சித்து பயனென்ன கூறுங்கள். பெற்றோரும் பெரியோரும் பிள்ளைகளை பேணி இளமையில் கற்பதற்கு வழியதனை காட்டிடவும் வேண்டும். பிள்ளைகளும் பொறுப்போடு பெற்றிடனும் கல்வி, பெற்றோர்க்கு அதனாலே சேர்ந்திடனும் பெருமை. கல்லாதார் இல்லை என்ற காலமும் வரணும், நன்கு கற்றோரால் தாயகத்தின் நிலையும் உயரணும் என பெற்றோரே பெரியோரே உங்களை கேட்டு என் சிற்றுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.